50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் தந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், 2026 தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், அதற்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்களும் கேட்ட திட்டங்களை எல்லாம், கோவை மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள். அந்த அடிப்படையிலே கோவையின் மைய பகுதியான அவனாசி சாலையில் பள்ளிகள், கல்லூரிகள், நூற்பாலைகள், திருமண மண்டபங்கள், ஐடி பார்க், விமான நிலையம், அதே போல அவனாசி வழியாக பல ஊர்கள் இன்றைக்கு திருப்பூர், நாமக்கல், சேலம், சென்னை வரையில் பல ஊர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள், இப்படி முக்கிய சாலையாக அவனாசி சாலை இருந்தது. ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியா இருந்தாலும், ஒரு மூர்த்த நாளா இருந்தாலும் சரி, அதே போல அதிகமான கல்லூரிகள், மருத்துவமனை இருக்கின்ற காரணத்தினால், ஏர்போர்ட் இருக்கின்ற காரணத்தால் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக